ஹாய், வெல்கம் டு லைக் ஷேர் யூடியூப் சேனல். நான் விஜயேந்திரா, ஃபினான்ஷியல் ட்ரேடர் அண்ட் ட்ரெய்னர். நம்ம தினமும் ஒரு கம்பெனி அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்டில் நிறைய கம்பெனிகளை பற்றி அனலைஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கோம். நாம் செபி அட்வைசர் கிடையாது. அதனால் இந்த கம்பெனியை பற்றின டீட்டெயில் நீங்கள் எடுத்துகிட்டு இதை நீங்கள் ரீஅனலைஸ் பண்ணுங்கள். ரீஅனலைஸ் பண்ணி உங்களுக்கு அது சூட்டபுளாக இருந்தது அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுங்கள். இது எல்லாமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் சொல்கிறோம். லாங் டேர்ம்னா அதாவது ஒரு 1 இயர் 2 இயர் அந்த மாதிரியான லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செக்டார் வந்து பவர் செக்டார்லேருந்து ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுத்திருக்கோம். பவர் செக்டார் அப்படிங்கிறதே வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கான செக்டார் தான். நீங்கள் வந்து நம்பி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு செக்டார் தான். இதில் வந்து ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய கண்ட்ரியில் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் 1963 வந்து அந்தந்த ஸ்டேட்டே வந்து மைனிங் ஆப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து நிறைய மைனிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே நடந்தது. அந்த டைமில் வந்து குஜராத்தில் நிலக்கரி சுரங்கம்லாம் தோண்டி நிறைய அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அந்த டைமில் தான் ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க. அதாவது 1964 குஜராத் மினரல் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனி வந்து ஒரு லாங் டைம் பவர் செக்டாரில் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி. இந்த கம்பெனியுடைய கேபிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11,488 கோடி. இந்த கம்பெனி வந்து கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா 123லேருந்து 435 வரைக்கும் ஷேர் ப்ரைஸ் வளர்ந்துருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 250% மேலே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அபரிமிதமான வளர்ச்சி தான் சொல்லலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். இவங்களுடைய ROE, ROC எல்லாமே நல்லாவே இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத்தும் செம்மையாக இருக்குது. இவங்களுடைய அதிகப்படியான ஆப்ரேஷன்ஸ் அதாவது ரெவென்யூ பார்த்திங்க அப்படின்னா லிக்னைட்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ லிக்னைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதாவது எனர்ஜி செக்டாரில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா பார்க்கப்படுது இல்லையா? ஸோ அதனால் வந்து இந்த கம்பெனி இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்காக வளர்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. இந்த கம்பெனி வந்து இப்போ கரண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் வந்து 353. இந்த கம்பெனி வந்து இன்னும் ஏறுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. இந்த கம்பெனியை வந்து நீங்கள் ரீஅனலைஸ் பண்ணுங்கள். இந்த கம்பெனி சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். குஜராத் மினரல் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து இன்ட்ராடேக்கும் இது ஓரளவுக்கு ஒர்க் ஆகிற கம்பெனியாக தான் இருக்கும். லாங் டேர்முக்கு அதாவது 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கெல்லாம் நல்ல ஒரு ப்ராஃபிட் இந்த கம்பெனி மூலமாக நீங்கள் கெயின் பண்ண முடியும். நாளைக்கு வேறொரு கம்பெனியோட நம்ம பார்ப்போம். பாய்.